அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஹரிணி ராமரத்னம் மேம். வெரி ஹானர்ட் டு ஹேவ் யூ. அண்ட் நீங்க ஒரு அவார்ட் வின்னர், இன்டர்நேஷனல் அவார்ட் வின்னர். உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேம். குட் மார்னிங். பேசுறத கேக்குறதா தெளிவா? நல்லா கேக்குங்க. தேங்க்யூ. குட் மார்னிங். நான் ஹரிணி ராமரத்னம். Happy to join in the wonderful day on the wonderful energetic floor, going super awesome way. Itna neram continuous ah poitirukku. It's so happy. And yes, I am Harini Ramanathnam from Bangalore. I'm a founder of Vibha Education Services Corp. It's a MSME registered or a training and coaching consultancy. So I started in 2014. So இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜர்னி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இட்ஸ் சம்வேர் ஐ வாஸ் லெட் டு திஸ் பாத் அப்படின்னு தான் சொல்றேன். நான் யோசிச்சு கான்சியஸா இது பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. சம்வேர் இதுதான் என்னோட பர்பஸ், இதுதான் நான் என்னோட வாழ்க்கையோட பர்பஸே இதுதான், இதுக்காக தான் நான் இத்தனை நாளா இருந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து 2013 வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். பட் நல்ல ஒரு சென்னையில படிச்சு வளர்ந்தேன். நான் இப்போ செட்டில்டு இன் பெங்களூர் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ சென்னையில ஸ்கூல் படிச்சு வளர்ந்தேன். அப்போ வந்து நல்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். பட் ஸோ ரொம்பலாம் வந்து படிப்புல நாட்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாதான் நான் மார்க் வாங்க முடியும். லைக் அந்த மெமரி பவரோ இல்ல வந்து ஒரு தடவை படிச்சா ஞாபகம் வச்சுக்கிறதோ இல்லாம இருந்தது. ரொம்ப அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்தது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு 2-3 தடவை நான் எஃபர்ட் எடுத்து படிச்சாதான் நான் எதிர்பார்க்குற மார்க் இல்ல எனக்கு அப்பா அம்மா சொல்ற மார்க்கை வாங்க முடியுன்ற ஒரு நிலைமை இருந்தது. ஸோ நான் படிச்சுட்டே வந்தேன். பட் 9th எல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு ஒப்பேத்திட்டேன்னு தான் சொல்லணும். 10th படிக்கும் பொழுது ஒரு மென்டர், எனக்கு ஒரு பெஸ்ட் டியூஷன் டீச்சர் ஒன்று கிடைச்சாங்க. அந்த அஃப்கோர்ஸ் அந்த காலத்துல எல்லாம் அந்த ஏரியா டியூஷன் டீச்சர்லாம் இருப்பாங்க. இந்த ஏரியா பசங்களே அங்கதான் போவோம். அந்த மாதிரி ஒரு டியூஷன் டீச்சர் கிட்ட வந்து 10th படிச்சேன். அவங்க கிட்ட அஃப்கோர்ஸ் 8th இருந்து ஜாயின் பண்ணேன். பட் அந்த 2 வருஷம் அவங்க வந்து எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. 10th வரும்பொழுது நீங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கணும், ரொம்ப திட்டுவாங்க அவங்க. பட் அவங்க திட்டும் பொழுதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன படிக்கிறதுக்காக பண்றாங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அதுல அவங்களோட டெடிகேஷன் வந்து பார்த்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் டியூஷன் ஆரம்பிச்சப்போ அதை பார்த்து நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அந்த ஆட்டோமேட்டிக்கா அவங்க எஃபர்ட் எடுத்து சொல்லி கொடுக்கும்போது எனக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சு நான் வந்து படிக்க ஆரம்பிச்சு. மேக்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியா எடுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து 10th வந்து மேக்ஸ்ல 90, 85 எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 12th அதே மாதிரி 199 டாப்பரா இருந்தேன். டாப்பர்னு சொல்ல முடியாது, அப்ப எல்லாருமே 199 வாங்குவோம். ஸோ 200க்கு ஒரு 199 வாங்கி கம்ப்யூட்டர்ல ஐ got a good mark. மேக்ஸ்லயும் வந்து ஐ got some 90+. and overall 12th எல்லாம் 90+ நல்ல மார்க் எடுத்து I completed my BSc Maths in Meenakshi College. took BSc Math. அதாவது மேத்தே வராது, மேத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த பொண்ணு வந்து பிஎஸ்சி மேத். ஸோ அதை நான் படிக்க வந்து ஐ வாஸ் பிளெஸ்ட் டு ஹாவ் கிரேட் டீச்சர்ஸ், அப்படிதான் நான் சொல்லணும். ஸோ அந்த டீச்சர்ஸ் அதை சொல்லி கொடுத்து அவங்களோட டெடிகேஷனை பார்த்து எனக்கு மேத்ஸ்ல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாகி ஐ பிகம் வெரி ஸ்ட்ராங் இன் கான்செப்ட் இன் மேத். அப்போ வந்து ஸோ நான் மேத்தை வந்து நல்லா விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். டிகிரிலையும் 2-3 பேப்பர்ஸ்ல சென்டம் 90+லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு மேத்ஸ் மேல ஒரு பேஷன் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஒரு ட்ராக்ல வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். நான் விளையாடுறதே வந்து டீச்சர் கேம் தான் விளையாடுவேன். அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து இது முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுல சொன்னேன், எனக்கு இன்ஜினியரிங் படிக்க முடியல. ஏன்னா நான் 90% எடுத்தேன். பட் எனக்கு இன்ஜினியரிங் என்னமோ அப்போ சேர்க்க முடியல வீட்டுல. ஸோ எனக்கு வந்து MCA படிக்கணும். ஏன்னா சைட் பை சைடு ஐ ஸ்டார்டட் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது கோடிங்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித். அந்த எங்களுக்குலாம் வந்து அப்போ வந்து நமக்குலாம் 10th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 8th, 7th, 6th கொஞ்சம் பேசிக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எனக்கு அந்த பேசிக் கோபால்லாம் வந்து ரொம்ப ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட் வெல். இன்ஃபேக்ட் ஐ ஸ்கோர்ட் 199 இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 12th. ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ஒரு பேஷன் டெவலப் ஆச்சு. ஸோ கம்மிங் ஃப்ரம் ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருந்தது எனக்கு, அப்படிதான் நான் ஐ ஃபீல். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஹிட் மேத் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைமல்டேனியஸ்லி.
ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னேன். வீட்லேயும் ஓகேன்னு சொல்லி பாரதிதாசன் திருச்சியில் வந்து போஸ்டலில் வந்து ஐ காட் ஜாயின்ட் வந்து ஒரு இயர் படித்தேன். 2000 ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு கிரன்ச். எங்கள் அப்பா வாஸ் அ பேங்கர், அம்மா இஸ் அ ஹோம் மேக்கர், ஐ ஹேட் அ பிரதர். ஸோ ஃபினான்ஸில் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு டியூஷன் ஆரம்பித்தேன் 2002. And I was doing my second year MSc MCA Computer Science. அப்போ ஆரம்பிச்சது ஒரு வீட்டில் ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் நம்மளால ஏதாவது நம்மளோட சப்போர்ட். ஸோ அப்போ வந்து ஐ வுட் ஹவ் பீன் ஏர்னிங் அரௌண்ட் லைக் 1000 to 2000 rupees. அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ அது அம்மா வாங்கி என்கிட்டேருந்து பைசா வாங்கி ஷி யூஸ் டு பை கோல்டு ஃபார் மை வெட்டிங். அந்த அளவுக்கு வி ஸ்டார்டட் சேவிங் பிகாஸ் அப்பா அட் டைம் காட் ரிட்டையர்ட். ஸோ அதுக்கப்புறமா எம்சிஏவும் முடித்தேன். நான் ஐ ஜாயின்ட் இன் ஸ்மால் கம்பெனிஸ். அந்த எம்சிஏ வந்து செகண்ட் தேர்ட் இயர் படிக்கும்பொழுது சரி டியூஷன் பத்தாது, ஸ்டில் ஐ ஹவ் டு ஏர்ன், ஃபேமிலி வந்து இட்ஸ் கெட்டிங் ஃபினான்ஷியல் கிரன்ச்சஸ், எனக்கு மேரேஜ்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ வென்ட் இன் டு ஜாப். பட் என்னன்னா என்னால் ஒரு மாதத்துக்கு மேலே எந்த ஜாப்லையும் இருக்க முடியல. 2 மாதம்தான் ஐ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த ஜாப். த ரீசன் பீயிங் எனக்கு வந்து அங்கே போயிட்டு இருந்தாலே நம்ம யார் கீழேயோ வேலை பார்க்குறோமே, என்னால் அது முடியல. ஐ ரியலி அண்டர்ஸ்டூட் திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் மீ. ஸோ அப்படி ஒரு 2-3 ஜாப் போயிட்டு இருந்தேன் 1 month 2 months. அதுக்குள்ள வீட்டில் நீ சரிப்பட மாட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு we got married. I was married to a person. He was working for Bangalore, a private company. So we got married and we came and settled here. It's now 17 years we completed our loving relationship, and we have a daughter of who is like 15 years old now. So நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்த உடனேவுமே உடனே வந்து ஐ காட் கன்சீவ்ட் வித்தின் 1 month. ஸோ ஐ வாஸ் நான் வந்து அந்த ஃபேமிலி லைஃப் புது லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டியூரிங் மை 5th month of pregnancy, I had there was a sudden heart attack. I lost my father in a day. Just 1 hour span I had to lose. It was a great shock. எனக்கு வந்து அதுலேருந்து வெளியில வரதுக்குள்ள I got my child delivered, and I also have to lose the child because of my BP and health issues லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சேலஞ்சஸ் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. தென் ஐ ஒன்ஸ் தட் அந்த ஃபேஸ்லேருந்து வெளில வந்தப்பறம் நான் மைண்டை சேஞ்ச் பண்ணோம், திரும்ப டியூஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சு. ஸோ திரும்ப டியூஷன் ஸ்டார்ட் பண்ணினேன். I got conceived again ஒரு 1 yearக்குள்ள. Then my daughter was 8 months old. இப்போ இருக்கிற என் பொண்ணும் வயத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு 6-7 months வரைக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் டயர்ட் பிகாஸ் என்னோட டியூஷன் சென்டர் வந்து ஒரு 2 kilometers இருக்கும். ஸோ நடந்து போவேன். திரும்பி வரும்போது என் ஹஸ்பண்ட் சம்டைம்ஸ் பிக் பண்ணுவார். அந்த அளவுக்கு. ஸோ லாஸ்ட்ல ஐ பிகேம் ஸோ டயர்ட். ஸோ ஐ ஹேட் டு ஸ்டாப். பட் ஸோ நான் வந்து சொல்லிட்டேன், இல்லை எனக்கு வந்து ஐம் கெட்டிங் த பேபி, ஸோ ஐம் நாட் கோயிங் டு கம் ஃபார் த டியூஷன்னு சொல்லிட்டேன். டியூஷன் முடிச்சுட்டு நான் வந்த உடனேவே இதுக்கு ஒரு 1 monthலாம் அவங்க திருப்பி கால் பண்ணிட்டாங்க, நீங்க எப்போ வரீங்க, we are missing you. நான் சொன்னேன் இல்லை வரல அப்படின்னு. ஸோ திஸ் வாஸ் கோயிங் ஆன். அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு ஒரு 2 years பிரேக் எடுத்துட்டு நான் திரும்ப டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பியும் ஆரம்பிச்சேன். அவள் கரெக்டாக 2 years இருக்கிறதுக்குள்ள நான் அவளை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் கூட ஒரு 1 hour விளையாடுவேன், பட் எனக்கு 5 to 7 நீ டியூஷன் கொடுத்துரு, மீதி ஃபுல் டே நான் கூட இருப்பேன் அப்படின்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். ஷி வாஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் சைல்ட் ஃப்ரம் த day one. ஸோ நாங்கள் டியூஷன் திருப்பி ஆரம்பிச்சுட்டு நல்லா போயிட்டு இருந்தது. டியூஷன் வாஸ் லைக் பெங்களூருக்குள்ளேயே we had to shift within 2-3 places because அவரோட ஆஃபீஸ்க்காக. ஸோ நான் புதுசாக ஒரு இடத்துல வந்து ஒரு 4 years நல்லா பிக்கப் பண்ணி ஐ ஹேட் அ பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஹோம். வீட்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 4-5 batches of 10th, 9th, 12th அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ ஐ வாஸ் டூயிங் வெரி பிஸி. ஃபேமிலி, சின்ன பொண்ணு 2 years old. ஸோ திடீர்னு என் ஹஸ்பண்டுக்கு வந்து 2010-11 வந்து தாய்லாண்டுக்கு he has to get deputed for 3 years. ஸோ ஐ செட் ஓகே போகலாம், நம்ம வந்து சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வேர்ல்டை. ஸோ நான் எனக்கு என்ன தாட் இருந்ததுன்னா தாய்லாண்டில் போய் ஐ கண்டினியூ த டியூஷன்ஸ். நான் ஹேட் அ தாட்.
அங்கேயும் வந்து ஐ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனக்கு வந்து பேசிக்காக வந்து ஐ எம் நாட் அ ஷை பர்சன். ஐம் வெரி அவுட் கோயிங், வெரி ஹைலி நெட்வொர்க்கிங், சோஷியலைஸ், பயங்கரமாக சோஷியலைஸ் ஆகிடுவேன். இம்மிடியேட்டாக ஐ குட் கனெக்ட் வித் பீப்புள் அண்ட் டாக். ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஐ கோ தேர். பை த டைம் எனக்கு வந்து ஆஸ் வி ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இட் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஐ வென்ட் டு தாய்லாண்ட், அங்கே போய் ஐ தாட் ஐ வில் டூ த டியூஷன்ஸ். பட் அங்கே கல்ச்சுரல் டிஃபரன்சஸ், லாங்குவேஜ் பேரியர்ஸ், அங்கே வந்து இங்கிலீஷ் ப்ரொனவுன்சிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் எதிர்பார்த்து போன 10th and 12th க்ரௌட் இல்லை. அங்கே எல்லாமே எக்ஸ்பேட்ஸ், ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க அப்படி இருந்தாங்க. லைக் மீ, லைக் டிபிக்கலி லைக் மீ. ஸோ மை ட்ரீம் வாஸ் ப்ரோக்கன் நான் சொல்லுவேன். ஸோ ஐ ஹேட் டு சிட் குவைட்லி அட் ஹோம். அந்த moments of sitting alone at home, my husband go to office, daughter goes to school, it's a big house. So சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப், அதுதான் ஆரம்பிச்சது. ஸோ ஐ காட் பேக் ஆல் த மெமரிஸ், இந்த பழைய விஷயங்கள். அண்ட் அதே ஒரு பக்கம் வந்து திஸ் இஸ் நாட் மீ அப்படிங்கிறதும் எனக்கு இருந்தது. என்னால வந்து டிவி பார்த்துட்டு 24 hours ஒரு வேலையை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இவ்வளவுதான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை சமையல், இந்த வட்டத்துக்குள்ள நான் இல்லைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கிளியரா புரிய ஆரம்பிச்சது. அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து எனக்கு இல்லை, எனக்கு வந்து நான் இது இல்லைங்கிறதுனால ஐ ஹாவ் அ ஸ்ட்ரெஸ், ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு, விச் ஸ்டார்டட் அஃபெக்டிங் மை ஹெல்த் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட், டைஜஷன்லாம், அசிடிட்டி. ஸோ மை ஹஸ்பண்ட் டோல் ஓகே யூ ஆர் நாட் ஹாப்பி ஹியர். எனக்கும் வந்து ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ பேக், லெட் அஸ் கம் பேக். நான் திரும்பி ஹாப்பியா 3 yearsல போனவோ 1 yearல திரும்பி வந்துட்டேன். வந்து ஐ காட் செட்டில்ட் இன் அகைன் த பிளேஸ். ஒரே மாசத்துல திரும்பி டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செட்டிலிங் பீரியட் மட்டும் டைம் எடுத்துட்டு then the tuition started going well. But எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தாய்லாண்ட்ல போய் நான் ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிட்டு வந்தது வந்து ஐ ஹேட் அ லெசன். லைக் நமக்கு வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், மேத்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜஸ் இருக்கு. அங்கேயும் போய் நான் தாய்லாண்ட்ல வந்து என்னோட மை கோ சிஸ்டர் இஸ் ஆல்சோ வாஸ் அன் ஆண்டர்பிரினர் அட் டைம். ஸோ அவளை கேட்டேன், நான் வந்து என்ன பண்ணலாம் தாய்லாண்ட். ஷீ செட் நீங்க வந்து ஒர்க் ஷீட்ஸ்லாம் பண்ணி கொடு, பிட்டிங்லாம் பண்ணி ஒர்க் ஷீட்ஸ்லாம் பண்ணலாம், இல்லைன்னு அப்ஸ்கேல் மாதிரியான வெப்சைட்ஸ்லன்னா ஷி வில் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாமும் ட்ரை பண்ணி பிட்டிங்லாம் பண்ணி பார்த்தேன். பட் நத்திங் ஒர்க்ட் அவுட் தேட். பட் ஷீ டோல்ட், நீ பேசாம படி, தாய்லாண்ட்ல இருக்க, நீ டீச்சருக்கு ஏதாவது படி, எனிவே ஏதாச்சும் ப்ரொஃபஷன். நான் வந்து அவகிட்ட சொன்னேன், 32 வயசுல யாரா படிப்பாங்களா, போயா படுத்தாது அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே வாங்கினே எஃப்சிஏ முடிச்சாச்சு, இனிமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் திரும்பி அந்த ஒரு 1 yearல நான் அண்டர்கோ பண்ண ஸ்ட்ரெஸ், அது என்னவோ நான் என்ன லூஸ் பண்றேன். பிகாஸ் வெரி கான்ஃபிடென்ட் சைல்டு. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து போனதே கிடையாது. தட்ஸ் ஹவ் த பேரண்ட்ஸ் ஹவ் காட் மீ. பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல், அதாவது நான் தனியா இருந்தாலும் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி வித் மை செல்ஃப். அண்ட் நான் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து எனக்கு கண்டிப்பா அப்போ வந்தது. ஸோ நான் திரும்ப வந்து அப்போ வந்து என்னால ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியல. என்னோட ஃபேமிலியில கொஞ்சம் என்னோட குழந்தையோட டெத்தும் சரி, எங்க அப்பாவோட டெத், மற்ற பர்சனல் ரீசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் விச் ஐ அண்டர்வென்ட், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, என்னால வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியல. தென் அப்போ ஐ தாட் லைக், நம்மளால இந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியலையே, பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோட அப்படி ஜாலியா போறாங்க, அவன் கோடி கணக்குல கடலாம் வச்சுட்டு ஜாலியா ஊர் சுத்துறான், நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கும். ஒண்ணுமே ஒரு சின்ன விஷயம், அஃப்கோர்ஸ் த டெத் இஸ் நாட் தட், பட் ஹவு டு பர்சீவ் த டெத், ஹவு டு see things, how to take it அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்லி தரல யாரும் அப்படிங்கிறது இருந்தது. So that's the time I decided I am not only going to be a teacher, I'm going to be a life skill trainer. ஸோ நான் அப்போ 7 வருஷம் முன்னாடி 2014 லைஃப் ஸ்கில்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது லைஃப் ஸ்கில்னா என்னன்னு பாதி பேருக்கு தெரியாது, என்னன்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க. So I decided இது நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா I took it to my husband and to my co-sister who was supportive at that time or two. So I told, they said okay, go ahead. And then எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பயங்கரம், பட் பிஸ்னஸை பற்றி ஜீரோ, அண்ட் ஜீரோ கனெக்ஷன், ஜீரோ கார்டு, ஜீரோ நெட்வொர்க்கிங். My husband was working in a company. He is at a very leadership role. But my husband told, see, நீ என்ன வந்து சார்ந்து பண்ணாத, நீ ஏன் முன்னாடி வா, நான் எந்த கான்டாக்டும் எனக்கு சரி. அவர் நினைச்சாங்கன்னா எனக்கு எல்லா ஸ்கூல்லையும் அடுத்த நாளே செஷன் வாங்கி தர முடியும். பட் he said no, you have to try yourself. I'll be there supporting you at the back and whatever you want. So I started working on the brochure பண்ண கத்துக்கிறது. இன்ஃபேக்ட் வெளியில என்னோட கோ-சிஸ்டர் கிட்ட ஹெல்ப் எல்லாம் வாங்கி, she was a writer. ஸோ ப்ரோஷர்லேருந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நான் ஒரு பிக் கம்யூனிட்டியில் இருக்கேன். அந்த கம்யூனிட்டியில் ஐ ரன் அ செஷன்
அந்த செஷன் வாஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்க்கு ஆரம்பிச்சேன். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் செஷன். எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம்ல எப்படி எழுதணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அங்க ஆரம்பிச்ச என்னோட ஜேர்னி. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெமரி ட்ரெயினரா ஆகணும் அப்படின்னு அதுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் கோல் செட்டிங் உள்ள போனேன். பசங்களை வந்து கிரேட் 7ல இருந்தே கோல் செட்டிங் ஓரியன்டா கொண்டு போகணும் அப்படின்னு ஐ ஸ்டார்டட். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது பேரண்ட்ஸும் இன்வால்வ் வராங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் பேரண்டிங் செஷன்ஸ், டீச்சர்ஸ் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இதெல்லாம் போயிட்டே இருந்தது. நம்ம பேண்டமிக்கும் வந்தது சூப்பரா. ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் டைம்ஸ் ஆஃப் இந்தியா as an NI consultant, of course. அதுல ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸ்கூல்ஸ்லாம் ட்ராப் ஆன உடனேவே அஃப்கோர்ஸ் ஸ்கூல் செஷன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெங்களூர்லயும் சென்னையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் செஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்கூல்லையும் லோக்கல் ப்ரீ ஸ்கூல்ஸ்ல எல்லாம். அப்புறம் ஒரு பப்ளிக் ஒர்க் ஷாப்ஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமா we know what happened. ஸோ லாக்டவுன் கேம். மோடிஜி அன்னைக்கு நைட் அனௌன்ஸ் பண்றாரு, நாளையில இருந்து லாக்டவுன். there was something told in my mind. அதாவது எனக்கு ஒரு 7 வருஷம் முன்னாடி எப்படி வந்து இந்த லைஃப் பர்பஸ்க்காக தான் நான் விபாவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஸோ அந்த நான் கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு மாசம் சாதாரணமாக தான் ஆரம்பிச்சேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் மீ டு கேவ் த நேம். ஹஸ்பண்ட் சூஸ் த நேம் விபா எஜுகேஷன் சர்வீசஸ் கார்ப் விச் கோ அப்படின்னு ஹி கேவ். அதுக்கப்புறமா அதுக்கு இந்த நடுவில் வந்து ஐ லேர்ன்ட் NLP, CBT, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அந்த சர்டிஃபிகேஷன் ISBல ப்ரோக்ராம் பண்றது, அப்புறம் லண்டன் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சயின்ஸ்ல அமெரிக்கன் டெசால் இன்ஸ்டியூட்ல வந்து ட்ரெயின் த ட்ரெயினர். ஸோ ஐ மேட் மை செல்ஃப், ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங், ஐ எம் அ கிரேட் டீச்சர் பட் நாட் அ ட்ரெயினர். ஸோ ஐ ஹேட் டு குவாலிஃபை மை செல்ஃப் ஹவு டு பி த பெஸ்ட் ட்ரெயினர் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன குவாலிஃபை பண்ணிட்டே இருந்தேன். இந்த பேண்டமிக்ல வந்து இந்த லாக்டவுன்ல வந்தப்போ மோடிஜி அனௌன்ஸ் பண்ணப்போ I could see my friends struggled in panic and anxiety. Then that time again, there was a divine call saying, no, Harini, you have to do something to these people, whatever you have learned. Then I messaged my friends in my school group, I'm going to start a 21 days positive thinking challenge program. How many are you ready? So 10 people immediately joined. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு கான்டென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறேன் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட மென்டர்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், நான் நாளைக்கு வரேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. பட் என் மண்டே ஃபுல்லா உட்காந்தேன், 2 நாள் ஃபுல் டே உட்காந்த, நைட் எல்லாம் உட்காந்தேன் 1 o'clock 2 o'clock வரைக்கும். 24 to 48 ஹவர்ஸ்ல 21 டேஸோட கான்டென்ட் ரெடி பண்ணி I just finished off the session. It was a super hit, and then batches started coming, and by God's grace on the program ki international level I got international accreditation from ESAS India and IAAC Australia and also in USA. ஸோ அந்த ப்ரோக்ராம் இப்போ நான் கரண்டா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சிங்கப்பெண்ணுன்னு ஒரு தமிழ் பெண்களுக்காக ஒரு 6 நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப் ப்ரோக்ராம்ல எப்படி அவங்களோட அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். இது 21 டேஸே நான் டீம் வெர்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் 1 இயர்ல வந்து அரௌண்ட் ஒரு 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர்ல வந்து கெஸ்ட் ஸ்பீக்கரா I have made my footprint there. And in the journey, so I got 3, 4, 5 6 national awards, I think, and 2 international awards. And the national awards, one வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஜாப்ஸ் ஃபார் ஹர்ல ஒரு கெரியர் ரீஸ்டார்டர் அவார்ட், நேஷனல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்ல யங் விமன் ஆண்டர்பிரினர் அவார்ட் ஆஃப் March 2020. And I'm also one of the top 50 achievers in India, published by Indian Achievers Club in Mumbai. So on the list on the top 50 achievers I've been published. So that's all thing. And international forum la vanda, yeah, I had an opportunity to be international. So best life skill trainer undra award எனக்கு கிடைச்சது international level. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு எப்படி ஒரு ஹோம். இன்னைக்கு வந்து ஐ எம் a personal transformation coach and life skill trainer. Very recently I've completed my business certified business success coach from American Union of NLP. இது எல்லாமே வந்து what it made possible is only through goal setting. I set goals, I help people to achieve their goals. And women ko sari, any entrepreneurs or any professional or any people who want to get clarity, I do a 360 degree of holistic goal setting approach where within a few years they are not only advanced or become expert in their career, but they are also a better human being in terms of health, wealth, happiness and mindset. So that's my journey till today. I put it short in a way. சூப்பர் மேம். ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவி பார்த்த மாதிரி இருந்தது நீங்க சொன்ன விஷயம். அண்ட் ஐ 100% அக்ரி. நீங்க சொன்னது இன்னர் பீஸ், அந்த இன்னர் ஹாப்பினஸ் இருக்கிறப்போ அதை நம்ம மத்தவங்க ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றப்போ அப்சல்யூட்லி
அந்த ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் ஐ திங்க் நீங்க சொன்னீங்க உங்க டாட்டர் பேரும் ஷோபனா தான் அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உமா name மேம். is also Shobana. Yeah. மேம் இதுல வந்து என்னன்னா உங்க ஸ்ட்ரெஸ்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு வேண்டி ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது பண்ணீங்க பாருங்க மேம். அதாவது ஒரு இடத்துல எங்க வீழ்றோமோ அங்கேயே எந்திரிச்சு நிக்கணும். அந்த போல்ட்னஸ் வந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா உண்மையாமே அந்த விஷயத்துல நீங்க ஒரு சிங்கப்பெண் தாங்க மேம். அந்த சிங்கப்பெண்ணின் அந்த கான்செப்ட் சொல்லுங்க மேம். ஸோ இந்த சிங்கப்பெண்ணை கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் வாட்ஸ்அப் ப்ரோக்ராம், ஒரு 2 நாள் மாஸ்டர் கிளாஸ் வந்து ஜென்ரலாக வைப்பேன். அதில் வந்து அந்த சிங்கப்பெண்ணை வந்து நான் என்ன பண்ணினேன், இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து 21 டேஸ் ஜென்ரலாக போகும். உங்களுக்கு நம்ம மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட், அஃபர்மேஷன்ஸ், கோல் செட்டிங் அப்படி கொண்டு போயிடுவேன். பட் தமிழில் வந்து நான் ஒரு மியூசிக் ரிலேட்டடாக கொண்டு போனேன். அதாவது முதல் நாள் வந்து சக்தி கொடு அப்படின்னு ஒரு டேர்ம்ல வச்சேன். 2வது நாள் வந்து ஸ்நேகிதனை வச்சேன். 3வது நாள் மன்னிப்பாயா வச்சேன். 4வது நாள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே அழகு பார்த்துக்கிற வந்து ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அதுல வச்சேன். ஸோ எல்லாமே ஒரு மியூசிக். கடைசி நாள் வந்து நம்ம சிங்கப்பெண்ணை தலைவரோட பாட்டு, தளபதியோட பாட்டு தான் வச்சேன். ஸோ என்ன அப்படின்னா, அந்த மியூசிக்கோட அந்த சின்ன சின்ன ஆசையும் ஒரு நாள் வரும். ஸோ அந்த சின்ன சின்ன ஆசைய பாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு, அந்த விமனை வந்து அதை பத்தி யோசிக்க வச்சுட்டு, உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் ஒரு பேப்பர்ல எழுதுங்க, எவ்வளவு நாள்ல இது நடக்குதுன்னு பாருங்க. ஸோ நம்மளோட சிதறி இருக்கிற எண்ணங்களை வந்து ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வரதும் ஒண்ணு. 2வது, அந்த 6 நாள்ல வந்து ஒரு பெண் தன்னோட சுயம், அதாவது அந்த சுயம்னு பார்க்கும் பொழுது என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு, கெட்ட எண்ணங்கள், கோபம், ஆத்திரம், அதெல்லாமுமே அந்த 6 நாள்ல அட்ரஸ் பண்ணும். ஒரு கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும், ஒரு ஆத்திரத்தை எப்படி வெளிப்படுத்தணும், இல்ல ஒரு இழப்பை எப்படி வந்து கொண்டு வரணும், அந்த 6 நாளுமே அதுக்கான வழிமுறைகளை வந்து சொல்லி தரதுதான் அந்த சிங்கப்பெண், which is related to music. அந்த மியூசிக்கை தீம் பேஸ் பண்ணி அந்த 6 நாள் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த பேட்ச் இப்ப நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் அடுத்த பேட்ச். சூப்பர் மேம், பெரிய விஷயம். அதாவது இந்த மீள்ற விஷயங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு நீங்க மீண்டு வந்தது இல்லாம பலரையும் இந்த இதுல இருந்து, அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீள்ற விஷயங்கள் கொடுக்குற விஷயம் ரொம்ப ரொம்ப அமேசிங் ஆனதுங்க மேம். இப்போ ஒண்ணு சொன்னீங்க, 32 ஏஜ்ல சொன்னீங்க எஜுகேஷன் இப்போ நான் போய் இனிமேல் ஸ்டார்ட் பண்றதா அப்படின்னு சொன்ன நீங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி 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 எவ்வளவு விஷயங்கள் படிச்சு எத்தனையோ பேர் பெரிய லெவல்ல சாதிச்சிருக்கீங்க. இந்த நிமிஷத்துல உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மேம். தேங்க்ஸ் பண்றது அது அவருக்கு தேங்க்ஸ். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவர்னாலதான் வந்து he made me a leader today who I am. He is a leader in the industry. என்ன வந்து இன்னொரு லீடரா என்னோட இண்டஸ்ட்ரியில வந்து he made me. ஸோ அவர் எப்படி, அவரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, நான் வந்து அம்மா நான் போய் கேட்பேன், பிகாஸ் he is very finance strong person. நான் போய் ஃபினான்ஸ் எதிரா சரி நீயே கண்டுபிடி, தப்பு பண்ணு, பரவாயில்ல அப்படின்னு. ஸோ he made me, allowed me to do mistakes and learn. அந்த டைமை வந்து he gave. அண்ட் எப்போ எனக்கு என்ன ஒர்க் இருந்தாலும், if I had to travel out of station, he takes care of home. And whenever he gives me complete support in homeலயும் சரி வெளியிலயும் சரி, the support he gives is it's only because of that. ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும், நான் சொல்ல இல்ல இந்த கான்ஃபரன்ஸ் நான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும், he takes off to attend for me to attend certain conferences. So அந்த சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா யாராலையுமே வந்து ஒரு விமனால வந்து முன்னாடி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் he keeps pushing me, and next பண்ண பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நோன்னு சொல்லவே மாட்டார். So he always says yes, try. If you fail it's okay, so try, never say no to anything. So அதனால அவருக்கு வந்து I really had to thank. And எனக்கான நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து கைட் பண்றது தாண்டி ஒரு பர்சன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வரும்பொழுது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட ரியல் பொட்டென்ஷியல் வெளியில வரும். ஸோ தட் இஸ் வேர் த ரியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நம்ம வந்து கேரிங் ரொம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள தப்பு பண்ணவோ இல்லை let them do the mistake or let them learn by themselves-ங்கிற ஸ்பேஸை கொடுக்கணுங்கிறது வந்து I learned it from him. And my daughter சின்ன வயசுல இருந்தே வந்து அவ வந்து என்ன வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பார்க்க ஆரம்பிச்சா. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, that's added pressure to her, but
அவளை ஒரு நல்ல ரோல் மாடலா நான் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ஐ ஹேட் டு ரியலி கேர்ஃபுல்லி சூஸ் மை பாத் எவ்ரி ஸ்டெப் ஐ டேக். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் அவளுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீடமும் சரி, ஒரு டீனா இருக்கட்டும், இல்ல ஷீ இஸ் அ கீபோர்ட் பிளேயர், ஷீ இஸ் அ கிட்டாரிஸ்ட், ஷீ இஸ் அ யூகலிலி பிளேயர், ஷீ இஸ் அ ரைட்டர், ஷீ பப்ளிஷஸ் பிளாக், ஷீ இஸ் ஆர்ட் மண்டலா தெரபிஸ்ட். ஸோ மல்டி டேலண்டட் சைல்டா அவளை வந்து நாங்க எல்லாத்துலயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நான் வந்து என்னோட இன்செக்யூரிட்டிஸை தாண்டி கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ்ன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதை வந்து என்னால் என் டாக்டருக்கு வந்து என்னோட ஃபியர்ஸை தள்ளி வச்சுட்டு அவளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஐ ஸ்டார்டட் அலோவிங். ஸோ தட்ஸ் வாட். அண்ட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஷி ஹஸ் பீன் அ வெரி குவைட், ஷீ இஸ் வெரி காம் சைல்ட். அண்ட் whenever I say சின்ன 2 வயசா இருக்கும் பொழுது நான் டியூஷன் எடுக்கிற, சத்தம் போடாதன்னு சொல்லிட்டா போறோம், ஒரு சவுண்டு கூட போட மாட்டான். அந்த அளவுக்கு she was a very supportive child to me. So I had to really thank, they are my 2 pillars for everything I do. கண்டிப்பா ஒரு பெண் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னா குடும்பத்தோட சப்போர்ட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். அப்படி இருந்தா பண்ணும்போது, அதாவது கையை பிடிச்சு கூடவே வந்து இப்படி இப்படின்னு முன்னாடி பண்ணி தர வேண்டியது கிடையாது. ஆனா அதுக்குரிய வழிய சரியா காமிங்க அப்படின்னு சொல்ற விஷயம் நீங்க உலகத்துல இருக்க எல்லா ஆண்களுக்குமே சேர்த்து சொல்லி இருக்கீங்க. ஏன்னா எது வேணுமா, ஒரு விஷயம் வேணும்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறத விட அதுக்குரிய வழி இதுதான் சரியான வழி, இதுக்கு போங்க. ஆனா அதுல இருந்து ஃபாலோ பண்ற இப்படிப்பட்டவர்களாலதான் பெண்கள் நிறைய ஜெயிக்கிறாங்கனாலே அது ஒரு விஷயம், பெரிய விஷயம் மேம். இது ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நீங்க யாராச்சும் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க மேம்? தேங்க் பண்ணணும்னா என் லைஃப்ல மென்டர்ஸ், ஒரு பல விதமான மென்டர்ஸ் என்னை வந்து செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்த காலங்கள்லயும் சரி, ஸ்கூல்ல படிச்ச டீச்சர்ஸையும் சரி, இன்னைக்கு வந்து எனக்கு இருக்கிற மென்டர்ஸும் சரி. ஸோ அவங்க வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து நிறைய விஷயங்கள் செதுக்கியிருக்காங்க. அண்ட் என்னோட பல விஷயங்களுக்கு வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காங்க, ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கிவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பியாண்ட் தட் எனக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, பியாண்ட் வாட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் டூயிங், நான் ஜெயிச்சேன், நான் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இட்ஸ் சம்திங் யூனிவர்ஸ் டிவைன் ஃபோர்ஸ். ஸோ இன்னைக்கு நான் உட்காந்து யோசிக்கும் பொழுது நான் நிறைய சொல்ற விஷயமே அதுதான். நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது, ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுன்னா அதுல ஒண்ணு செதுக்கி நம்ம அதுல வெளியில வரத்துக்கு தான் இட் இஸ் கிவிங் அஸ் தட் பெயின். அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு அடி வாங்குறோம், இல்ல வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம்னா இதுல இருந்து நான் ஏதோ வந்து க்ரோ ஆகணும். இந்த எப்படி நம்ம வந்து அந்த கரியை வந்து அடிச்சு டைமண்ட் ஆகுற மாதிரி நம்ம அடி வாங்க 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 அதுல இருந்து வந்து we are getting polished. நம்மளோட பர்பஸை நோக்கி நம்மளை கொண்டு போறதுதான் அந்த லைஃபோட வேலை. அது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அழகா கொண்டு போய்க்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா விஷயங்களும் அப்படியே ஸ்மூத்தா நடக்கும். நமக்கு ஏத்த மாதிரி நம்ம விஷ் பண்றதுக்கு முன்னாடியே அங்க நமக்கு முன்னாடி எல்லாம் நடக்கும். பிகாஸ் நம்மளோட பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, என்ன தாண்டி, அதாவது சுய சிந்தனை தாண்டி நான் வளரணும், நான் மட்டுமே ஜெயிக்கணும், நான் சாப்பிடணும், அவ வாங்கிட்டா இவ பண்ணிட்டா, அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லெவல் ஆஃப் தாட். அதாவது யாருக்கு நாளைக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம், யாரு வந்து வாழ்க்கையை சரி பண்ணலாம், எந்த குழந்தைய சூசைட்ல இருந்து காப்பாத்தலாம், ஒரு மாதிரி தாட்ஸ் வந்து வேற மாதிரி போகும் பொழுது லைஃப் இஸ் நாட் அபவுட் அஸ். நம்மள மட்டும் பத்துமே லைஃப் கிடையாது. நம்ம வந்து ஒரு இயற்கையில வந்து நம்ம ஒரு பார்ட், அந்த லைஃப் இயங்குறதுக்கு நம்ம ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஸோ எப்போ நம்மளோட சுய தாட்டை தாண்டி வெளியில விடுறோமோ நம்ம தாட்ஸை, அந்த பர்பஸை நோக்கி போகும் பொழுது the universe itself helps you to achieve everything what you want. கண்டிப்பாங்க மேம். எவ்வளவு ஒரு விஷயத்த மிகவும் ரொம்ப அருமையா இப்படி ஒரு விஷயம் சொல்லவே முடியாது. ரொம்ப நன்றிங்க மேம். உங்களை நாங்க இந்த டைம்ல மீட் பண்ணி, அது ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா இது பண்ணி நாங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். உங்களை நாங்க திரும்ப கான்டாக்ட் பண்றேங்க மேம். ரொம்ப நன்றி. உங்களை கான்டாக்ட் பண்றதுன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்க ஹரிணி, சோ தட்
கான்டாக்ட் பண்ண ஈஸியா? ஸோ என்ன காண்டாக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. கூகுள்ல போய் ஹரிணின்னு டைப் பண்ணீங்கன்னா 3 பக்கத்துக்கு ஃபுல்லா என் ஃபோன் நம்பர், என்னோட டேட்டா அத்தனையுமே வரும். அண்ட் மை நம்பர் இஸ் 9740401323. And very active in FB, LinkedIn, Instagram, around like 5,000 followers and almost many platforms. So very active person in social medias because என்னோட business social media மூலமா தான் I do it. I don't have any other contacts. Social media is my only contact. I've been doing business for the past 7 years now. And before I close, I just want to thank this 555 Club and Shanmuga Sundaram sir. You've been so supportive. And Akshaya, Swati, எல்லாம் வந்து moderating வேற level chance இல்ல. அண்ட் நான் நேத்தி உமா மேம் கிட்ட பேசினேன். பேக் ஃப்ரண்ட் எண்ட்ல இவ்வளோ விஷயம் நடக்கிறது, இவ்வளோ விஷயம் பண்றோம் அப்படின்னா பின்னாடி இத்தனை பேர் வந்து உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு பெண்ணை வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா இத்தனை பேர். இப்போ போன வாரம் ஒரு பெண்ணோட பேக்ட்ராப் வந்து போட்டிருந்தாங்க FB-ல. திடீர்னு பார்த்தேன் இந்த பொண்ணை அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பேக்ட்ராப் வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. நான் அந்த பேக்ட்ராப்பை பண்ணி கொடுத்தேன். அந்த பொண்ணு என்ன வந்து கேட்டா அந்த பேக் போஸ்டர் நான் பண்ணி கொடுத்தேன். சண்முகம் சார் சொன்னேன், சார் ஐ ஒன்லி ஹெல்ப் த கேர்ள் டு கெட் தட். ஸோ ஒரு பெண் முன்னாடி வரணும்னா எத்தனை பேரோட உழைப்பு வந்து போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னும் so much of efforts. And you guys are really rocking, amazing. And உங்களோட ஸ்பிரிட், உங்களோட எனர்ஜி எல்லாம் பார்த்தாலே நாங்க வேற லெவல்ல ஹாப்பியா இருக்கோம். And thanks, so much of gratitude to the 555 Club and all the moderators who have been very supportive, very calm. And Shanmugam Sundaram sir, all the best. You are rocking and we will rock together. Wonderful. Thank you ma'am. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். Thank you. It's my pleasure. Thank you.